மக்களே இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நான் சூப்பர் ரெசிபின்னு சொல்கிறேன்னா, எனக்கு பர்சனலாக ஃபிஷ் பிடிக்காது. பட் நானே இந்த ரெசிபி விரும்பி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்துட்டு க்ரீனாக இருந்துச்சு. இது என்னங்கண்ணே ஹரியாலி ஃபிஷ்ன்றாங்க. அது என்னங்க ஹரியாலி ஃபிஷ்ஷுன்னு, ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பண்ணுவோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சாப்பிட்டு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அந்த ரெசிபி அப்படியே அவங்கள்ட்ட பிடிங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை, அதாவது க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு ஒரு ஃபிஷ் இருக்கும். 2 ஃபிஷ் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கடல் பாறை மீன். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை, எங்கள் பாட்டியம்மா சொல்லி கொடுத்த அந்த மெத்தடில். ஸோ அப்போ சேர்ந்து வாங்கும்போது இந்த 2 ஃபிஷ்ஷை தனியாக எடுத்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது எப்படி பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுனால மசாலா ரொம்ப கம்மியாக போட்டோம் அப்படின்னா புதினா போட்டுக்கலாம். புதினா பார்த்தீங்கன்னா ஒரு காக்கை அளவுக்கான புதினா. புதினா எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கான மல்லித்தலை. அது கொஞ்சம் காம்போடாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அதுக்காகத்தான் ஒரே ஒரு பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு. ஒரு 6 பல்லு அளவுக்கான சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு அளவுக்கான பூண்டு, கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கான பெப்பர், அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம எல்லா மசாலா ஆட் பண்ணிட்டோம். இது கூட சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு சால்ட், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு மேலே மசாலா ஒட்டுறதுக்காக மட்டும் போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மசாலா ஊற்றிடலாம். இது புதினா மல்லியெல்லாம் போட்டு அரைச்சனால கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். இது கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு. இது கெட்டித்தன்மை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணலைங்க. புதினா மல்லி சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த கலரை கொடுக்குது, இந்த கன்சிஸ்டன்சி. இப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சிங்கன்னா, எடுத்து இப்படி வச்சிங்கன்னா லைட்டாக லிக்விடாக வந்துட்டு கீழே வந்துட்டு விழுகணும். அந்த அளவுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஃபிஷ்ஷை போட்டு பரட்டி எடுத்துடலாம். இதில் வந்துட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பும் காரமும் சரியாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக ஃபிஷ்ஷில் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். நார்மலாக நம்ம என்ன செய்வோம், ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்து மேலே தடவி கொஞ்சம் காய போகல. நம்ம இப்போ அப்படி பண்ணாமல் 2 ஃபிஷ்ஷை பண்ணுறதுனால, 2 ஃபிஷ்ஷை எடுத்து பண்ணுறதுனால இந்த மசாலாக்குள்ளேயே ஊற வைக்கிறேன். கிட்டத்தட்ட 65 எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு மெத்தடில் நான் பண்ண போகிறேன். மசாலாலேயே ஊற என்ன ஆகும் அப்படின்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா மசாலாக்குள்ளேயே இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா ஊற விடுறேங்க. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 நிமிஷங்க மசாலா நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தவாலை போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுருந்த ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து மசாலா ஊற வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ மசாலா அப்படி திருப்பி மசாலாச்சு டெபாசிட் ஆகாமல் இருந்தால் மேலே டெபாசிட் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். காயாமல் போட்டிங்கன்னா மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடும். மேலே போய் வந்துருச்சுங்க. லைட்டாக ஒரு பரட்டிக்கலாம். வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.